ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, சற்று நெல் உன்னிடம்தான் நான் பேச வந்துள்ளேன். முழுமையாக கேள் என்னுடைய தங்கமே. உன்னை நினைத்து ஒரு உறவானது உனக்கு மனதுக்கு நெருக்கமான உறவானது அழுதபடியே இருக்கிறது. ஏதோ கால நேரம் உங்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீயும் போய் பேசாமல் உன்னுடைய துணையும் வந்து பேச முடியாமல் இரண்டு பேரில் யார் வந்து பேசுவார் என்ற ஏதோ ஒரு போட்டி போட்டுக்கொண்டு வாழ்நாளை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். விட்டு கொடுத்து நீ போய் பேசு. எந்த ஒரு தவறும் இல்லை. யார் என்ன தவறு செய்தாலும் மன்னிப்பது நல்லது தானே. ஒரு வாய்ப்பு கொடுப்பது நல்லது தானே. உன் துணை தவறே செய்திருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. அளவைத்து எதற்காக வேடிக்கை பார்க்க வேண்டாம். இத்தனை நாள் நீங்கள் இருவரும் பிரிந்திருந்தது போதும். இனிமேலாவது எந்த ஒரு மனக்கசப்பையும் மனதில் வைத்து கொள்ளாமல் நீங்கள் இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீ ஒரு பக்கம் அழுவது, உன்னுடைய துணை இன்னொரு பக்கம் அழுவது, இப்படி இருந்தால் காலம் ஓடுமே தவிர உங்களால் சேர முடியாதா? யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து போனால்தான், உறவு வேண்டும் என்று நினைத்தால்தான் நிச்சயமாக சேர வேண்டும். இருவருக்கும் உறவு சேர வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. ஆனால் யார் வந்து பேசுவா முதலில் என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இரண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் இருந்தால் யார் வந்து பேசுவது? நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். நீ போய் விட்டு கொடுத்து பேசு. பல விஷயங்கள் மாறும். எப்பொழுதுமே பிடிவாத குணத்தோடு இருக்காதே. பிடிவாதத்தை விட்டு விட்டு அமைதியாக அமர்ந்து பேசினால் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு விடை கிடைக்கும். காலம் முழுவதும் எப்பொழுதும் சண்டை வேண்டாம். சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில். நீ போய் பேசினால் எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைக்கும். அமைதியாக இருந்தால் எந்த சண்டை சச்சரவுகளும் உன் வாழ்க்கையில் வராது. நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் இந்த சாய்நாள் உன் கூடத்தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.